கழக மாவட்ட செயலாளர் நண்பர் விக்னேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டோடு தமிழக வெற்றி கழகத்தை துவங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்னோட அண்ணன் தளபதி அவர்களுக்கும், நம்மை எல்லாம் சிற்பியாக இருந்து செதுக்கிக் கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கழக மேடையில் அமைந்திருக்கும் கழக முன்னோடிகளுக்கும், தளபதியின் சொல்லை செயலாக செயல்படுத்தக்கூடிய செயல் வீரர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லாம் சொன்ன மாதிரி காவலர்கள் அடிக்கிற விசில்ல எப்படி திருடர்கள்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம அடிக்க போற விசில்ல இந்த திருட்டு அரசியல்வாதிகள், ஊழல் அரசியல்வாதிகள் எல்லாம் அலறி அடிச்சு ஓட போறாங்க. நம்ம விசில் சின்னத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க கொண்டு போய் பதறி 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 சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அதே மாதிரி விசில் அடிச்சா குப்பை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விசில் அடிச்சா குப்பைகள் வரும். நாங்க அடிக்க போற விசில்ல இந்த அரசியல் குப்பைகள் அத்தனை பேரையும் அகற்றத்தான் போறோம். அதே மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி ஈர்க்குச்சி என்று நம்மை எண்ணும் போருக்கு தீக்குச்சி என்று சொல்லி உரசி காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. உண்மையாலுமே நாங்க எல்லாருமே தீக்குச்சிகள் தானா? நீங்க சொல்லும் போது பத்தி தகதகன்னு எரிய போறோம். அதே மாதிரி மக்கள் எல்லாருமே நம்மளை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு பொங்கல் விழா நடந்துச்சு. அப்ப எங்களோட பகுதியில் கிணத்துக்கடவு பகுதியில் ஒரு விழாக்கு நாங்க போய் பரிசு கொடுக்கறதுக்காக போகும்போது அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் அந்த பகுதி பிரச்சனையை சொல்லணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்ம கேட்டோம், இது இங்க இருக்கிற கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாம் சொல்லணும்ல அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இந்த பக்கம் அவங்க வரவும் இல்லை, நாங்க பார்க்கவும் இல்லை. இனி நாங்க அடுத்து ஓட்டு போடுறது தளபதிக்கு மட்டும்தான். அதனால இப்பவே முன்னாடியே எங்க பிரச்சனையெல்லாம் அவங்க கிட்ட சொல்றோம். நீங்க தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட உறுதியா சொல்லிட்டு வந்திருக்கோம். 2026ல என் தலைவரோட ஆட்சியில உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, 234 தொகுதியில் இருக்க பிரச்சனைகளையும் செய்வோம் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு, உண்மையாலுமே மாவட்ட செயலாளர்ங்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பு அப்படிங்கறத சமீபத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு நாங்க மக்கள் இயக்கத்துல மாவட்ட தலைவராக இருந்த எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்படி மேடையில், இவ்வளவு பெரிய மேடையில இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்க மேடையில எங்களை உட்கார வச்சு அழகு பார்த்த எங்களோட தளபதிக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும் எங்களோட மாவட்டம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.